முதற்றே உலகு வணக்கம். இது குட் ஈவினிங் கனடா. மீண்டும் மற்றொரு குட் ஈவினிங் கனடா நிகழ்ச்சியினூடாக உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இன்றைய நாள் அக்டோபர் மாதம் 26ஆம் தேதி புதன்கிழமை. இன்றைய குட் ஈவினிங் கனடா நிகழ்ச்சிக்கு அனுசரணை வழங்குபவர்கள் ஐபி கோல்ட் அண்ட் சில்வர் ஹவுஸ். டொரண்டோவின் தற்போதைய வெப்பநிலை இப்பொழுது 11 பாகை செல்சியஸாக இருக்கின்றது. இன்றைய நாள் முழுவதும் அதாவது கிட்டத்தட்ட மதிய வேளைக்கு பிறகு மழையை நாங்கள் அனுபவித்துக் கொண்டிருக்கின்றோம். அதாவது மழை பொழிவை நாங்கள் நியமான டொரண்டோவின் பல பாகங்களிலும் அனுபவித்து வருகின்றோம். கடந்த வார இறுதி நாட்கள் என்று பார்க்கும் பொழுது சனியார் தினங்களில் ஒரு மிதமான காலநிலையை நாங்கள் எதிர்கொண்டிருந்தோம். அதுக்கு பிறகு படிப்படியாக வெப்பநிலை குறைவடைவதை அவதானிக்கக்கூடியதாக இருக்கின்றது. கனடாவின் ஏனைய பகுதிகளிலும் கூட சில இடங்களில் இன்றைய தினம் பனிப்பொழிவை கூட எதிர் நோக்கியிருந்தார்கள் என்பது குறிப்பாக கால்கரியில் கிட்டத்தட்ட 20 சென்டிமீட்டர் வரையிலான பனிப்பொழிவு கூட அனுபவித்திருக்கின்றார்கள் கால்கரி மக்கள் என்பதையும் அறியக்கூடியதாக இருக்கின்றது. எனவே இது குறித்து நாங்கள் வானிலை அறிக்கையில் விரிவாக பார்க்கலாம். எனவே இன்றைய குட் ஈவினிங் கனடா நிகழ்ச்சியில் பார்க்க இருக்கின்ற விடயங்களை மேலோட்டமாக பார்த்துவிடலாம். அந்த வகையில் டாப் ஆஃப் தி இயர் பகுதியில் இன்றைய தினம் மீண்டும் வட்டி விகித உயர்வை கனடிய மத்திய வங்கி அறிவித்திருக்கின்றது. இது குறித்து மத்திய வங்கி ஆளுநர் டிஃப் மேக்லம் அவர்கள் கூறுகின்ற விடயங்களை பற்றி பார்க்க இருக்கின்றோம். அதனைத் தொடர்ந்து பிரதமர் ஜஸ்டின் ட்ரூடோ அவர்களும் அதே நேரம் NDP தலைவர் ஜக்மீத் சிங் அவர்களும் இது குறித்து பேசியிருக்கின்றார்கள். அதை குறித்தும் பார்க்க இருக்கின்றோம். மற்றும் கனடிய வளம் பகுதியில் குடியேற்றம் பன்முகத்தன்மை குறித்த தரவுகள் பற்றி, அதாவது இந்த தரவுகளை புள்ளி விவர திணைக்களம் இன்றைய தினம் வெளியிட்டிருக்கின்றது. எனவே அது குறித்த தகவல்களையும் இன்றைய கனடிய வளம் பகுதியில் பார்க்க இருக்கின்றோம். மற்றும் வழமை போல கனடிய செய்திகள், நாணய மாற்று வீதம், காலை மற்றும் பல முக்கியமான கனடிய செய்திகள் இன்றைய குட் ஈவினிங் கனடா நிகழ்ச்சியில் உங்களுக்காக காத்திருக்கின்றன. இப்பொழுது நாங்கள் டாப் ஆஃப் தி இயர் பகுதிக்குள் நுழைகிறோம். அந்த வகையில் எதிர்பார்த்தது போலவே, அதாவது கடந்த வாரம் இது நடக்கும் என்று எதிர்பார்த்துக்கின்றார்கள். அதுக்கேற்ற வகையில் மீண்டும் வட்டி வீத உயர்வை இன்றைய தினம் மத்திய வங்கி அதிகரித்திருக்கின்றது. அதாவது 50 வட்டி வீதத்தை 50 அடிப்படை புள்ளிகளாக உயர்த்துவதாக கனடிய வங்கி இன்றைய தினம் அறிவித்திருக்கின்றது. இதன் மூலமாக வட்டி வீதத்தை 3.25% 3.75 வீதமாக மத்திய வங்கி உயர்த்தியிருக்கின்றது என்பதும் குறிப்பிடத்தக்க விஷயமாக இருக்கின்றது. இந்த அறிவிப்பு மூலமாக, அதாவது இந்த வருடத்தில் இது தொடர்ந்து 6வது முறையாக இந்த வட்டி வீதம் உயர்வடை வந்தது. அதாவது ஒரே வருடத்தில் இவ்வளவு வட்டி வீதம் உயர்ந்ததும் இதுதான் முதல் தடவை என்றும், அதே நேரம் மத்திய வங்கியின் வரலாற்றில் மிக விரைவான பணவியல் கொள்கை அதிகரிப்பும் என்றும் கூட அறிவிக்கப்பட்டிருக்கின்றது. இதேவேளை இந்த ஆண்டின் முதல் பாதியில் இந்த சாத்தியமான மந்தநிலை குறித்தும் அது குறித்த முன்னறிவித்தல் எச்சரிக்கையும் கூட இன்றைய தினம் மத்திய வங்கி இது குறித்து வெளியிட்டிருக்கின்றது. எனவே இப்படி போக்கில் இணையமாக டிசம்பர் மாத அளவில் அதாவது டிசம்பர் மாதம் 7ஆம் திகதி அளவில் அடுத்த வட்டி வீத உயர்வு இருக்கலாம் எனவும் எதிர்பார்க்கப்படுகின்றது. எனவே இந்த விடயங்கள் குறித்து மத்திய வங்கி ஆளுநர் டிஃப் மேக்லம் அவர்கள் கூறியிருக்கின்ற விடயங்களை இப்பொழுது பார்க்கலாம். We also expect our policy rate will need to increase further. How much further will depend on how monetary policy is working to slow demand, how supply
supply challenges are resolving, and how inflation and inflation expectations are responding to this tightening cycle. Our decision today reflects several considerations. First, inflation in Canada remains high and broad-based. Inflation has come down in recent months, but we have yet to see a generalized decline in price pressures. Second, and related, the economy is still in excess demand. It's overheated. Households and businesses want to buy more goods and services than the economy can produce, and this is driving prices up. Third, higher interest rates are beginning to weigh on growth. This is increasingly evident in interest rate-sensitive parts of the economy, like housing and spending on big-ticket items. But the effects of higher interest rates will take time to spread through the economy. Fourth, there are no easy outs to restoring price stability. We need the economy to slow to rebalance demand and supply and relieve price pressures. We expect growth will stall in the next few quarters. In other words, growth close to zero. But once we get through this slowdown, growth will pick up, our economy will grow solidly, and the benefits of low and predictable inflation will be restored. Finally, we're trying to balance the risks of under and over tightening. If we don't do enough, Canadians will continue to endure the hardship of high inflation. And they will come to expect persistently high inflation, which will require much higher interest rates and potentially a severe recession to control inflation. Nobody wants that. If we do too much, we could slow the economy more than needed. And we know that has harmful consequences for people's ability to service their debts, for their jobs, and for their businesses. This tightening phase will draw to a close. We are getting closer, but we're not there yet. We are carefully assessing the effects of higher interest rates on economic activity and inflation. And we are being clear with Canadians and focusing on the job we've been assigned: to restore price stability for the benefit of all. Let me expand on these considerations and highlight the key points in the Governing Council's deliberations. மார்க்கம் நகரில் உங்கள் அனைத்து தங்க நகை தேவைகளுக்கும் ஐபி கோல்ட் அண்ட் சில்வர் ஹவுஸ் நவீன டிசைன் தங்க ஆபரணங்களை குறைந்த விலையில் பெற்றுக் கொள்ளவும், உங்கள் பழைய நகைகளை கொடுத்து புதுப்பித்துக் கொள்ளவும். ஐபி கோல்ட் அண்ட் சில்வர் ஹவுஸ். உங்கள் நகைகள் எந்த தரத்தில் உள்ளது என்று இன்றே பரிசோதித்து அறிந்து கொள்ளுங்கள். தங்கம், வெள்ளி, டைமண்ட் என அனைத்தையும் பெற்றிட தரமான நிறுவனம் ஐபி கோல்ட் அண்ட் சில்வர் ஹவுஸ். மார்க்கம் அண்ட் ஸ்டீல் சந்திப்புக்கு அருகில் இன்றே அழையுங்கள். நகை வாங்க நல்ல நேரம். ஐபி கோல்ட் அண்ட் சில்வர் ஹவுஸ். டொரண்டோ நேரம் 9:18 நேர்கள் குட் ஈவினிங் கனடா நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கின்றீர்கள். இன்றைய நிகழ்ச்சியை உங்களுக்கு வழங்கி கொண்டிருப்பவர்கள் ஐபி கோல்ட் அண்ட் சில்வர் ஹவுஸ். மத்திய வங்கி ஆளுநர் டிஃப் மேக்கலம் அவர்கள் வட்டி வீத உயர்வு பற்றி கூறியிருந்தார்கள். அதிலும் குறிப்பாக தற்சமயம் இந்த சடுதியான வட்டி வீதம் அதிகரிப்பாக இருந்தாலும் கூட பொருளாதாரத்தில் அது பெரும் தாக்கத்தை ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் சற்று மெதுவாகவே இடம்பெறும் என்றும், அதற்கிடையில் அதற்கான வழிமுறைகளை பின்பற்றுவதன் மூலமாக, அதாவது இந்த வட்டி வீதத்தை பூச்சித்துக் கொண்டிருக்கிற நடவடிக்கைகளை நாங்கள் இன்னும் அதை அடைவிட்டாலும் கூட அது வெகு தூரத்தில் இல்லை என்பதையும் கூட அவர் குறிப்பிட்டு சொல்லியிருந்தார். குறிப்பாக 2 ஆண்டுகளாக இந்த கோவிட்-19 இந்த காரணத்தினால் வட்டி வீதத்தை 0.25% வைத்திருந்த பிறகு பேங்க் ஆஃப் கனடா ஒரே இரவில் அதாவது கடந்த மார்ச் மாதம் அந்த வட்டி வீதத்தை 0.5% சடுதியாக உயர்த்தி என்பதும், அதுக்கு பிறகு ஜூலை மாதத்தில் முழு சதவீத புள்ளி அதிகரிப்புடன் ஒவ்வொரு மாதமும் கூட அதனை இப்போ வரைக்கும் கூட ஒவ்வொரு மாதமாக அதிகரித்து வருகின்றது. சொல்லப்போனால் 1998க்கு பிறகு இதுவே மிகப்பெரிய ஒற்றை கட்டண உயர்வு என்று சொல்லக்கூடிய அளவுக்கு இது வளர்ந்திருக்கு என்பதையும் குறிப்பிட்டு சொல்லியிருந்தார். எனவே இவர்களுடைய இலக்கு என்று பார்க்கும்பொழுது 2024 இதனை 2% குறைப்பது தான் இவர்களுடைய இலக்காக இருக்கின்றது. இருந்த போதிலும் கூட அடுத்த ஆண்டு இறுதிக்குள் இது 3% குறையும் என்று கூட மத்திய வங்கி கணித்துள்ளமையும் இங்கே எதிர்பார்க்கக்கூடியதாக இருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டு சொல்லியிருந்தார். எனவே இந்த வட்டி வீத உயர்வு மற்றும் இந்த மந்திரநிலையின் சாத்தியம் பற்றிய கேள்விகளுக்கு பிரதமர் ஜஸ்டின் ட்ரூடோ அவர்கள் கூறிய பதிலளித்தமை பற்றி இப்பொழுது பார்க்கலாம்.
that there might be a recession coming in January. What are your thoughts on that, and what are you planning for? Well, I think obviously Canadians are worried both about inflation, rising costs of food and prices on everything, and on the issue of rising interest rates, which will squeeze them in their mortgages and their rent and so many different things. That's why we're putting forward a concrete package that's going to help millions of Canadians, 11 million households with a GST rebate that should be landing in the coming weeks. Support for dental, support for low-income renters that we hope the Conservatives are going to support. It's time for all of us to work together and make sure we're supporting Canadians. But what about this idea that we're very likely to have a recession in 2023? How are we preparing for that? All we have to do is listen to Canadians who are saying how worried they are about the coming challenges. That's why we're delivering on the kinds of supports that are going to make a huge difference. We're going to continue to work with all parties in this House to make sure we're delivering concrete help like the GST rebate, like support for rental, like support for dental. Darshini Legal Services Professional Corporation, Traffic Tickets, Landlord, Tenant Board தொடர்பான விடயங்கள், Employment Law, Small Claims போன்ற அனைத்து விடயங்களுக்கும் Darshini Legal Services Professional Corporation சட்ட துணை நிறுவனம் 4163628500. சட்ட ஆலோசனை தேவையாளர்களுக்கு சரியான முறையில் குறைந்த கட்டணத்தில் சிறந்த முறையில் தொழில்முறை சட்ட உதவியை வழங்கும் சட்ட துணை நிறுவனம் தர்ஷினி லீகல் சர்வீசஸ் ப்ரொஃபஷனல் கார்ப்பரேஷன், ஸ்காப்ரோவில், வார்டன் அண்ட் ஷெப்பர்ட் சந்திப்பில். தர்ஷினி லீகல் சர்வீசஸ். டொரண்டோ நேரம் 9:21 நேர்கள் குட் ஈவினிங் கனடா நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கின்றீர்கள். இந்த நிகழ்ச்சியை உங்களுக்கு வழங்கிக் கொண்டிருப்பவர்கள் ஐபி கோல்ட் அண்ட் சில்வர் ஹவுஸ். பிரதமர் ஜஸ்டின் ட்ரூடோ அவர்கள் வட்டி வீத அதிகரிப்பு பற்றி தனது கருத்தை கூறியிருந்தார்கள். என்னதான் இந்த வட்டி வீதம் தற்சமயம் அதிகரித்திருந்தாலும் கூட கனடிய மக்கள் பெரும் சவாலை இதன் மூலமாக எதிர்நோக்கியிருந்தாலும் கூட அரசாங்கம் வழங்க இருக்கின்ற சலுகைகள் பற்றியும் அவர் குறிப்பிட்டு கூறியிருந்தார். அதாவது அந்த ஜிஎஸ்டி ரீபேட்டாக இருக்கட்டும் மற்றும் இந்த டென்டல் மற்றும் ரெண்டல் கேர் இது சம்பந்தப்பட்ட சலுகைகள் ஓரளவு இந்த பொருளாதாரத்தை, அதாவது மக்களுக்கு இந்த சிக்கலை இருக்கின்ற இந்த சிக்கலை ஓரளவு சமப்படுத்தக்கூடியதாக இருக்கும் என்றும் கூட அவர் குறிப்பிட்டு சொல்லியிருந்தார். அதே நேரம் தற்சமயம் இந்த பொருட்களினுடைய விலையும் சடுதியாக அதிகரிப்பதையும் நாங்கள் எதிர்பார்க்கக்கூடியதாக இருக்கும். உதாரணமாக எரிபொருள் விலையும் நாங்கள் குறிப்பிட்டு சொல்லலாம். அதனை நாங்கள் தொடர்ந்து பார்க்கக்கூடியதாக இருக்கும். இப்பொழுது NDP தலைவர் ஜக்மீத் சிங் அவர்கள் இந்த சமீபத்திய வட்டி உறவு பற்றியும் இந்த பணவீக்கத்து மத்தியில் கனடியர்களுக்கு என்னென்ன உதவி தேவைப்படுகின்றது பற்றியும் குறித்து அவர் தனது கருத்துக்களை கூறியிருந்தார். இப்பொழுது அவர் கூறிய கருத்துக்களை பார்க்கலாம். The Bank of Canada's increase in interest rates today, and what I want to highlight is the impact that's having on people. Right now, there are so many Canadians across this country looking at their mortgages thinking, with this increase, will I be able to afford to keep my home? Will I be able to pay my bills? That's a real risk and real fear, and that's why we're impressing upon the government the need to have a plan to deal with the inflation that doesn't rest solely on the shoulders of the Bank of Canada, but also a plan to put in place supports for Canadians that are going to feel the crush of the combination of the increased cost of living and increased interest rates. And finally, if increased interest rates continue, and as economists predict that there will be a recession, we need a plan in place to protect workers. So these are things that we're calling for, and we'll be asking questions on this. Yes, we've laid out a couple of things that we want to see. First of all, a reform to EI. If there's going to be a recession, that means Canadians will lose their jobs. And right now, the current EI only covers 40% of Canadians. In the face of what might be hundreds of thousands of Canadians losing their jobs in what economists are predicting as a recession, we need a plan to make sure all Canadians are protected with EI. We've also said to help out people with the cost of energy and other costs, that we need to put in place a windfall tax like Europe, like the European Union, like Spain, and like the United Kingdom have done, and use the excess profits of these wealthy corporations to reinvest in ways to help people out and support people in this time. So we've laid out a number of things that we're calling for, but we want to make it really clear that the increase in interest rates are going to mean a very serious impact on Canadians, and we need to see a plan that includes some of the elements that we've said to address these problems. நமது வாழ்வியல் நாம் எதிர்பார்ப்பது போன்று சில தருணங்களில் நமக்கு அமைந்து விடாது. கசப்பான அனுபவங்களை கடந்து செல்லும் போது நமக்கான உரிமைகளும் நம்பிக்கையும் அவசியமாகிறது. கனடிய சட்டத்திட்டத்துக்கு அமைய உங்களுக்கு உதவிட ஷாயா லா ப்ரொஃபஷனல் கார்ப்பரேஷன், ஃபேமிலி லா, பிசினஸ் லா, ரியல் எஸ்டேட் லா, wills, estates,
சட்ட ஆலோசனைகளை பெற்றிடவும் சட்ட நடவடிக்கை தேவைகளுக்கும் ஷைனிகா சுரேஷ். நமது எதிர்காலம் நமது நம்பிக்கை. ஷாயா லா ப்ரொஃபஷனல் கார்ப்பரேஷன் 416-970-5050 www.shayalpc.com. டொரண்டோ நேரம் 9:25 நேர்கள் குட் ஈவினிங் கடை நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கின்றீர்கள். இந்த நிகழ்ச்சியை உங்களுக்கு வழங்கிக் கொண்டிருப்பவர்கள் ஐபி கோல்ட் அண்ட் சில்வர் ஹவுஸ். NDP தலைவர் ஜக்மீத் சிங் அவர்கள் வட்டி வீத உயர்வு மற்றும் குறிப்பாக இந்த பணவீக்கத்துக்கு மத்தியில் கெனடியர்களுக்கு எப்படிப்பட்ட உதவி தேவை என்பதை பற்றி குறிப்பாக சொல்லியிருந்தார். குறிப்பாக ஒர்க்கர்ஸ் வேலையாட்களுக்கு ஒருவேளை இந்த வட்டி வீதம் தொடர்ந்து அதிகரிக்குமாயின் அவர்களுக்கான சலுகைகளையும் அரசாங்கம் வழங்க வேண்டும் என்றும் குறிப்பாக இந்த EI போன்ற விடயங்களை பற்றி, அதாவது இந்த வட்டி விதாரிப்பின் காரணமாக பலர் வேலையை இழக்க நேரிடும். எனவே அவர்களை பார்ப்பதற்கான அந்த ஒரு சலுகையும் அரசாங்கம் வழிவகுக்க வேண்டும் என்ற விடயத்தை அவர் ஒரு கோரிக்கையாக கூட அவர் விடுத்திருந்தார். அடுத்ததாக நாங்கள் கெனடிய பலம் பகுதிக்குள் நுழைகின்றோம். அந்த வகையில் குடியேற்றம் மற்றும் பன்முகத்தன்மை குறித்த தரவுகள் பற்றி புள்ளி விவர திணைக்களம் இன்றைய தினம் சில தகவல்களை வழங்கியிருக்கின்றன. அந்த வகையில் கெனடிய மக்கள் தொகையில் கால் பகுதியினர் அதாவது குடிவரவாளர்கள், அங்கே கனடாவுக்கு வருபவர்கள் புதிய அதாவது கால் பகுதியினர் குடிவரவாளர்கள் என இந்த கருத்து கணிப்பு கூறுகின்றது. இன்று வெளியான அதாவது 2021ஆம் ஆண்டுக்கான மக்கள் தொகை கணக்கெடுப்பில் இந்த தகவல் வெளியாக இருக்கின்றது. 2041ஆம் ஆண்டுக்குள் கனடாவில் 1/3 பங்கை புதிய குடிவரவாளர்கள் அதாவது இமிகிரண்ட்ஸ் பிரதிநிதித்துவப்படுத்துவார்கள் எனவும் இதில் கணிப்பிடப்பட்டிருக்கின்றது. கனடாவில் மொத்தமாக 8.3 மில்லியனுக்கும் அதிகமான புதிய குடிவரவாளர்கள் இமிகிரண்ட்ஸ் இருப்பதாகவும், அதே நேரம் கனடாவுக்கு புலம்பெயர்ந்த 1/5 இந்தியாவில் பிறந்தவர்கள் என்றும் இந்த கருத்து கணிப்பு கூறுகின்றது. இதிலும் குறிப்பாக அண்மை காலங்களில் கனடாவுக்கு வருகை தருபவர்களுடைய எண்ணிக்கை என்று பார்க்கும் நிச்சயமாக இந்தியாவிலிருந்து வருபவர்களுடைய எண்ணிக்கை தான் அதிக அளவு இருப்பதையும் அவதானிக்கக்கூடியதாக இருக்கின்றது. அதே நேரம் 2016 முதல் 2021 வரையிலான இந்த காலப்பகுதியில் இந்த தொழிலாளர்களுடைய வளர்ச்சி என்று பார்க்கும்பொழுது 4 பங்கை புலம்பெயர்ந்தோர் உருவாக்கி இருக்கின்றார்கள் என்பதும் இதில் ஒரு குறிப்பிடத்தக்க விஷயமாக இருக்கின்றது. இந்த 5 வருட இடைவெளிக்குள் முன்னதாக என்று பார்க்கும்பொழுது கனடாவுக்கு குடியேறுபவர்கள் பெரும்பாலானவர்கள் ஐரோப்பியர்களாக இருந்து வந்த ஒரு காலத்தில், ஆனால் தற்சமயம் அண்மை காலங்களில் நிச்சயமாக மிடில் ஈஸ்ட் மற்றும் ஏசியா குறிப்பாக இந்தியாவிலிருந்து வருபவர்களுடைய எண்ணிக்கை அதிகரிப்பதை இந்த கணக்கெடுப்பு கூறுகின்றது. எனவே இது குறித்த விடயங்களை இப்பொழுது பார்க்கலாம். The information will help us to better understand who we are as a country, and it's important for policy and program development that aims to foster an inclusive society. In this next section, I will highlight the key findings from the 2021 census on ethnic or cultural diversity, namely ethnic and cultural origin, racialized groups, and religious groups. Canada has a long-standing, ongoing, and widespread demand for information on the ethnocultural diversity of the population. The origins reported by respondents are subjective in nature and multidimensional, reflecting the image Canadians have of ourselves, as well as the knowledge and understanding of our family's ethnic and cultural heritage at a given time. Changes were made to the 2021 census question on ethnic or cultural origins to better reflect the changing and complex nature of the diversity in the country. As a result, Statistics Canada is publishing data on more than 450 ethnic or cultural origins, as reported in the 2021 census. Canadian was the top origins reported, along or with other origins. Nearly 1 in 6 people, or 5.7 million persons in Canada, reported this origin. Origins from the British Isles were the next most common. In particular, English, Irish, Scottish were reported most often by Canadians. French was ranked 5th among origins most often reported,
French Canadian was also on the list of most frequently reported origin. German, Italian, Ukrainian, Chinese, and Indian were also reported by at least 1 million people in Canada. Trade differ across the country. In every province and territories, Canadian, English, Irish, Scottish, and French are among the origins most often reported, alone or with other origins. Aside from this constant factor, many other ethnic origins stand out in various regions of the country. For example, in Ontario, we also see German, Italian, and Chinese. And in Quebec, Quebecois and French Canadians are among the top ethnic origins. Another long-standing and ongoing need for diversity data is on religious affiliation. This information has been collected every 10 years since 1871. In Canada, the majority of the population reported a Christian religion in 2021, but their share is down from 67% in 2011 and 77% in 2001. More than a third of Canada's population report having no religious affiliation or having a secular perspective, such as atheist, agnostic, humanist, etc. Its share of the population has more than doubled in 20 years. உங்கள் குடும்பத்துக்கான பாதுகாப்பு காப்புறுதி. உங்கள் வருமானத்துக்கேற்ப குறைந்த விலையில் அனைத்து காப்புறுதிகளையும் பெற்றுக் கொள்ளலாம். ஆயுள் காப்புறுதி, மருத்துவ பரிசோதனையற்ற காப்புறுதி, கொடிய நோய்களுக்கான காப்புறுதி, இவற்றோடு குழந்தைகளுக்கான கல்வி சேமிப்பு, டிராவல் இன்சூரன்ஸ், குரூப் இன்சூரன்ஸ் என அனைத்தையும் பெற்றுட லைஃப் 100 இன்சூரன்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் இத்துறையில் பல வருட கால அனுபவம் கொண்ட தமிழர் நிறுவனம். அழையுங்கள் ஸ்ரீதரன் துரைராஜா 416-321-2500. மேலதிக விவரங்களுக்கு life100.ca. டொரண்டோ நேரம் 9:32 நேர்கள் குட் ஈவினிங் கனடா நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கின்றீர்கள். இந்த நிகழ்ச்சியை உங்களுக்கு வழங்கிக் கொண்டிருப்பவர்கள் ஐபி கோல்ட் அண்ட் சில்வர் ஹவுஸ். எனவே இந்த குடியேற்றம் பெண்மோதன்மை குறித்த தகவல்கள் பற்றி புள்ளி விவரத்திற்கிடத்திலிருந்து அதிகாரிகள் குறிப்பிட்ட விடயங்கள் பற்றி பார்த்தீர்கள். அடுத்தாக மற்றும் ஒரு தகவல், டொரண்டோ குடியிருப்பாளர்கள் வந்து தங்களுடைய இலவச ஃப்ரீ ஃப்ளூ ஷாட்ஸை வந்து இப்பொழுது அப்பாயின்மெண்ட்ஸ் மூலமாக முன்பதிவு செய்யக்கூடியதாக இருக்கும். டொரண்டோ பப்ளிக் ஹெல்த் வந்து இன்றைய தினம் கிட்டத்தட்ட 4000க்கும் மேற்பட்ட புதிய அப்பாயின்மெண்ட்ஸை வந்து திறந்து வைத்திருக்கின்றார்கள். அதில் வந்து 6 மாதங்கள் அல்லது அதுக்கு மேற்பட்ட வயதுடையவர்கள் வந்து இவரும் வந்து இந்த ஃப்ளூ ஷாட்டை எடுத்துக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். மொத்தமாக 6 டிபிஹெச் டொரண்டோ பப்ளிக் ஹெல்த் ஃபிக்ஸ்ட் சைட் இம்யூனேஷன் கிளினிக்ஸில் வந்து நவம்பர் 1 முதல் இந்த அப்பாயின்மெண்ட்ஸ் ஃபிக்ஸ் பண்ணி நீங்கள் வந்து ஃப்ளூ ஷாட்டை பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். எனவே அப்பாயின்மெண்ட்ஸ் மூலமாக மட்டும்தான் இந்த ஷாட்ஸ் வந்து நிர்வகிக்கப்படும் என்பதும் குறிப்பிடத்தக்க விஷயமாக இருக்கின்றது. டிபிஹெச் அப்பாயின்மெண்ட் புக்கிங் சிஸ்டம் மூலமாக அப்பாயின்மெண்ட்ஸை வந்து நீங்கள் ஆன்லைனில் செய்யக்கூடியதாக இருக்கும். இதுக்கு ஐடென்டிஃபிகேஷனோ மற்றது ஹெல்த் கார்டோ வந்து இந்த அப்பாயின்மெண்ட் செய்வதற்கு வந்து தேவைப்படாது என்பதையும் வந்து அவர்கள் தெரிவித்திருக்கின்றார்கள். எனவே நவம்பரில் வந்து வாரந்தோறும் மேலும் கூடுதலான நவம்பர் முதல் வாரத்துக்கு பிறகு வந்து அடுத்தடுத்த வாரங்களில் வந்து மேலதிக அப்பாயின்மெண்ட்ஸ் வந்து சேர்க்கப்படும் என்றும் டிபிஹெச் கூறுகின்றது. 5 அல்லது 5 வயதுக்கு மேற்பட்டவர்கள் இவரும் வந்து அதே நேரம் இந்த ஃப்ளூ ஷாட்டின் போது கோவிட்-19 தடுப்பூசியையும் வந்து அவர்கள் இந்த அப்பாயின்மெண்ட் மூலமாக பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும் என்பதையும் வந்து அவர்கள் அறிவித்திருக்கின்றார்கள். அந்த வகையில் வந்து கிட்டத்தட்ட டொரண்டோவை பார்க்கும்பொழுது 2 வயதுக்கு மேற்பட்ட குடியிருப்பாளர்கள் வந்து கிட்டத்தட்ட 700க்கும் மேற்பட்ட அந்த பார்ட்டிசிபேட்டிங் ஃபார்மசிஸ், அந்த குறிப்பிடத்தக்க அந்த ஃபார்மசிஸில் வந்து தங்கள் ஷார்ட்ஸை வந்து பெறக்கூடியதாக இருக்கும். அதாவது பிற தகுதியுடையவர்கள் என்றும் கூட அவர்கள் அறிவித்திருக்கின்றார்கள். தற்சமயம் வந்து இந்த ஃப்ளூ காலநிலை மாற்றத்தினால் வந்து ஃப்ளூ பரவுகின்ற காலம். எனவே இந்த டிபிக்கல் ஃப்ளூ சிம்டம்ஸ் பார்க்கும்போது நிச்சயமாக இந்த ஹை ஃபீவர், சில், சோ த்ரோட் மற்றும் இந்த தசை வலி மற்றும் காஃப், இருமல் இவற்றை சொல்லக்கூடியதாக இருக்கும். எனவே இதுக்கு முன்னதாகவே வந்து இந்த ஃப்ளூ ஷாட்டை நீங்கள் அதுக்கு தகுதியுடையாக இருந்தால் நீங்கள் அப்பாயின்மெண்ட் மூலமாக டொரண்டோவில் இருப்பவர்கள் வந்து
6 மாத குழந்தைகளுக்கு மேற்பட்டவர்கள் மற்றும் அந்த வயதுக்கு மேற்பட்டவர்கள் வந்து இந்த ஃப்ளூ ஷாட்டை பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். அடுத்ததாக நாங்கள் பார்க்க இருப்பது நாணய மாற்று வீதம். எனவே இலங்கையை பொறுத்த வரைக்கும் 279 ரூபாய் செல்கின்றது. இந்தியாவை பொறுத்த வரைக்கும் 62 ரூபாய் செல்கின்றது. இப்பொழுது கொலம்பியா மணி டிரான்ஸ்ஃபர் வழங்கும் நாணய மாற்று வீதம் பார்க்கலாம். பிராம்டனில் அமைந்திருக்கும் கொலம்பியா மணி டிரான்ஸ்ஃபரின் அனுசரணையில் கனேடிய நாணய மாற்று விகிதம் அக்டோபர் மாதம் 26ஆம் தேதி புதன்கிழமை இலங்கை 279 இலங்கை ரூபாய், இந்தியா 62 இந்திய ரூபாய், அமெரிக்கா 0.74 அமெரிக்க டாலர், ஐரோப்பா 0.73 யூரோ, சுவிட்சர்லாந்து 0.73 சுவிஸ் பிராங்க், பிரித்தானியா 0.63 பிரித்தானிய பவுண்ட்ஸ், ஆஸ்திரேலியா 1.14 ஆஸ்திரேலிய டாலர், சிங்கப்பூர் 1.04 சிங்கப்பூர் டாலர். பிராம்டனில் அமைந்திருக்கும் கொலம்பியா மணி டிரான்ஸ்ஃபரின் அனுசரணையில் கனேடிய நாணய மாற்று விகிதம் அக்டோபர் மாதம் 26ஆம் தேதி புதன்கிழமை. கனடா பிராம்டனில் இருக்கும் பெரிய தமிழர் நிறுவனம் கொலம்பியா. வெட்டிங் இன்விடேஷன் முதல் அனைத்து பிரிண்டிங் தேவைகளுக்கும் கொலம்பியா பிரிண்டிங். நீங்கள் அனுப்பும் பணம் உலகின் எந்த நாடுகளுக்கும் நம்பிக்கையோடு கிடைத்திட கொலம்பியா மணி டிரான்ஸ்ஃபர். திரைப்படங்கள், பாடல்கள், MP3 என அனைத்தும் உடனுக்குடன் பெற்றிட கொலம்பியா வீடியோ. சொன்னா இது ஒரு குட்டி மால் மாதிரி. டொரண்டோ நேரம் 9:36. நேர்கள் குடிவினை கனடா நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கின்றீர்கள். இந்த நிகழ்ச்சியை உங்களுக்கு வழங்கி கொண்டிருப்பவர்கள் ஐபி கோல்ட் அண்ட் சில்வர் ஹவுஸ். நாணய மாற்று வீதம் பார்த்தோம். கியூபெக்கில் வந்து இன்றைய தினம் புதன்கிழமை மேலதிகமாக 24 COVID-19 இறப்புகள் வந்து பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது. அதாவது இந்த நோய் தொற்று COVID-19 தொற்று ஆரம்பத்திலிருந்து மொத்தமாக 16,998 இறப்புகளை வந்து மாகாணம் பதிவு செய்திருந்தது. அந்த வகையில் வந்து தற்சமயம் வந்து இன்றைய தினம் 24 இறப்புகளை கடந்த இந்த வார இறுதியில் வந்து அந்த வாரத்தில் வந்து பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது என்று சொல்லியிருக்கின்றார்கள். அதாவது அந்த இறப்புகளில் கடந்த 24 மணி நேரத்தில் ஒரு மரணம் என்றும், அதே நேரத்தில் 19 மரணங்கள் வந்து கடந்த 2 நாட்கள் 2 to 5 நாட்களுக்குள் பதிவாகி இருக்கின்றன. அதுக்கு முன் 4 மரணங்கள் மொத்தமாக 24 மரணங்கள் வந்து கடந்த வாரத்தில் பதிவாகி இருக்கின்றன. எனவே அதாவது இன்றைய நாளோடு சேர்க்கும்போது இப்படி பதிவாகி இருக்கின்றது. மொத்தமாக 16,998 காணப்படுகின்றது. கியூபெக்கை பொறுத்த வரைக்கும் தற்சமயம் 1942 பேர் வந்து COVID-19 காரணமாக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கின்றார்கள். இது முந்தைய விட சற்று குறைவாக இருந்தாலும் கூட 52 பேர் வந்து COVID-19 காரணமாக அவசர சிகிச்சை பிரிவில் சிகிச்சை பெற்று வருகின்றார்கள். அதே நேரம் தற்சமயம் இன்றைய தினம் மட்டும் 1013 பாசிட்டிவ் கேஸ் வந்து PCR டெஸ்ட் மூலமாக கண்டுபிடிக்கப்பட்டிருக்கின்றது இன்றைய தினம். அதே நேரம் 182 பாசிட்டிவ் கேசஸ் வந்து ரேபிட் டெஸ்ட் மூலமாகவும் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கின்றது என்பதும் தெரிவித்திருக்கின்றது. எனவே ஸ்டில் இந்த கோவிட்னுடைய தொற்றுகள் வந்து இருப்பதாகவும் அவர்கள் தெரிவித்திருக்கின்றார்கள். அதே நேரம் தற்சமயம் கூட இந்த வேக்சின் பெறாதவர்களை வந்து பெற்றுக்கொள்ளுமாறும் கேட்டுக்கொண்டார்கள். இப்பொழுது வரைக்கும் 21,758,692 பேர் வந்து முழுமையான வேக்சின்ஸை பெற்றிருக்கின்றார்கள், முழுமையான தடுப்பூசியை பெற்றிருக்கிறார்கள் என்பதையும், அதாவது கியூபெக் மாகாணத்தில் பெற்றிருக்கின்றார்கள் என்பதையும் வந்து அவர்கள் அறிவித்திருக்கின்றார்கள். எனவே இதுவரைக்கும் வேக்சின் போடாதவர்களையும் தொடர்ந்து போடுமாறும் அவர்கள் கேட்டுக்கொண்டிருக்கின்றார்கள். அடுத்ததாக நாங்கள் பார்க்க இருப்பது காலநிலை அறிக்கை. எனவே நாளை கனடாவின் முக்கியமான நகரங்களில் வானிலை அறிக்கை எப்படி இருக்க போகிறது என்று இப்பொழுது பார்க்கலாம். ஹோம் லைஃப் ஃபீச்சர் எல்டிங் வீடு விற்பனை முகவர் மற்றும் புரோக்கரேஜ் செல்வா வெட்டிவேல் அவர்களின் அனுசரணையில் அக்டோபர் மாதம் 27ஆம் தேதி வியாழக்கிழமை நிலவும் காலநிலை. டொரண்டோவில் அதிகூடிய வெப்பநிலை 12 பாகை செல்சியஸ், அதிகுறைந்த வெப்பநிலை 2 பாகை செல்சியஸ். நாளைய நாள் சூரிய ஒளி மற்றும் முகில் கூட்டம் இணைந்த நாளாக இருக்கும். ஒட்டோவாவில் அதிகூடிய வெப்பநிலை 10 பாகை செல்சியஸ், அதிகுறைந்த வெப்பநிலை 0 கீழே 4 பாகை செல்சியஸ். நாளைய நாள் சூரிய ஒளி மற்றும் முகில் கூட்டம் இணைந்த நாளாக இருக்கும். மான்ட்ரியலில் அதிகூடிய வெப்பநிலை 10 பாகை செல்சியஸ், அதிகுறைந்த வெப்பநிலை 1 பாகை செல்சியஸ். நாளைய நாள் சூரிய ஒளி மற்றும் முகில் கூட்டம் இணைந்த நாளாக இருக்கும். கால்கரியில் அதிகூடிய வெப்பநிலை 8 பாகை செல்சியஸ், அதிகுறைந்த வெப்பநிலை 4 பாகை செல்சியஸ். நாளைய நாள் சூரிய ஒளி நிறைந்த நாளாக இருக்கும். வான்கூவரில் அதிகூடிய வெப்பநிலை 11 பாகை செல்சியஸ், அதிகுறைந்த வெப்பநிலை 7 பாகை செல்சியஸ். நாளைய நாள் மழைக்குரிய நாளாக தென்படுகிறது. ஹோம் லைஃப் ஃபீச்சர் எல்டிங் வீடு விற்பனை முகவர் மற்றும் புரோக்கரேஜ் செல்வா வெட்டிவேல் அவர்களின் அனுசரணையில் அக்டோபர் மாதம் 27ஆம் தேதி வியாழக்கிழமை நிலவும் காலநிலை. 20 வருடங்களுக்கு மேலான சேவை, 600க்கும் அதிகமான முகவர்கள், கனடாவின் முன்னணி 5 நிறுவனங்களில் ஒன்று, தமிழர்கள் பெருமை கொள்ளும் ஒரே நிறுவனம் ஹோம் லைஃப் ஃபீச்சர் ரியல்டி இன்க்.
brokerage செல்வா வெற்றிவேல். வீடு வாங்குவது விற்பது, மோட்கேஜ், லா firm என அனைத்தும் ஒரே இடத்தில் விசாலமான இடப்பரப்பில் ஹோம் லைஃப் ஃபீச்சர் ரியல்டிங் 416-568-4301. டொரண்டோ நேரம் 9:40 நீங்கள் குட் ஈவினிங் கனடா நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கின்றீர்கள். இந்த நிகழ்ச்சிக்கு அனுசரணை ஐபி கோல்ட் அண்ட் சில்வர் ஹவுஸ். வானிலை அறிக்கை பார்த்தோம். நாளை மழைப்பொழிவுக்கான வாய்ப்புகள் இல்லை. சூரிய வெளிச்சம் அடைந்த நாளாக இருந்தாலும் கூட குளிர் அதுக்கு இன்றைய தினம் போலவே தொடர்ந்தும் பணப்படுகின்றதையும் அவதானிக்கக்கூடியதாக இருக்கின்றது. கேஸ் ப்ரைஸை பொறுத்த வரைக்கும் கடந்த 2 மாதங்களாக ஒப்பீட்டளவில் வந்து ஒன்றாவியல் வந்து எரிவாயு விலை வந்து குறைவடைந்தது. எனவே இன்றைய தினம் 6 சென்ட்ஸாக அதிகரித்திருந்ததையும் குறிப்பிடத்தக்கது. நேற்றைய தினமே இது பற்றி அறிவித்திருந்தார்கள். அதனைத் தொடர்ந்து இன்றைய நள்ளிரவுக்கு பிறகு வந்து மேலும் 7 சென்ட்ஸ் வந்து அதிகரிக்கும் எனவும் வந்து எதிர்ப்பு கூறப்பட்டிருக்கின்றது. எனவே இந்த சடுதியான பேக் டு பேக் இந்த இன்க்ரீஸ் வந்து மேலும் ஜிடிஎனுடைய பெரும்பாகங்கள் வந்து லீட்டருக்கு 173 சதங்கள் என்ற வகையில் வந்து இருக்கக்கூடும் எனவும், அதாவது ஆகஸ்டுக்கு பிறகு வந்து மீண்டும் ஒரு சடுதியான அதிகரிப்பை இது காட்டக்கூடியதாக இருக்கும் எனவும் வந்து எதிர்ப்பு கூறப்பட்டிருக்கின்றது. எனவே அநேகமாக ஜூன் அளவில் வந்து இதனுடைய உயர்ந்த கேஸ் ப்ரைஸ் என்று பார்க்கும்போது லிட்டருக்கு 214 சென்ட்ஸாக இருந்தது என்பது குறிப்பிடத்தக்க விஷயம். அதுக்கு பிறகு கிட்டத்தட்ட 140 சென்ட்ஸ் வரைக்கும் செப்டம்பரில் குறைவடைந்து வீழ்ச்சி அடைந்தது என்பதும் குறிப்பிடத்தக்க விஷயமாக இருக்கின்றது. அதாவது இந்த வருடத்தின் மிக குறைந்த கேஸ் ப்ரைஸாக இந்த செப்டம்பரில் 140 சென்ட்ஸ் பர் லிட்டர் என்ற அளவில் வந்து பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது. இருந்த போதிலும் கூட இந்த வார இறுதி நாளோடு வந்து கிட்டத்தட்ட 173 சென்ட்ஸ் பர் லிட்டர் என்ற அளவுக்கு எரிவாயுனுடைய விலை அதிகரிக்கும் என எதிர்ப்பு கூறப்பட்டிருக்கின்றதும் குறிப்பிடத்தக்க விஷயமாக இருக்கின்றது. எனவே முடிந்த வரைக்கும் நேற்று கேஸ் ஃபில்அப் பண்ணாதவர்கள் வந்து இன்றைய தினமே வந்து கேஸை ஃபில்அப் பண்ண வரும் கேட்டுக்கொள்கின்றோம். அடுத்ததாக நாங்கள் குட் ஈவினிங் நிகழ்ச்சியில் பார்க்க இருப்பது கனடிய செய்திகளை வழங்குகின்றார் PS சுதாகரன். நீங்கள் கனடாவா அல்லது கனடா நாட்டில் என்ன நடக்கிறது தெரிந்து கொள்ள வேண்டுமா? கனடிய செய்திகள், தகவல்களை தமிழில் குறுகிய நேரத்தில் அறிந்து கொள்ள திங்கள் முதல் வெள்ளி வரை இரவு 9 மணிக்கு குட் ஈவினிங் கனடா IPTV, Facebook, YouTube, WhatsApp போன்ற சமூக வலைத்தளங்களூடாக நேரடியாக அறிந்து கொள்ளுங்கள். வியாபாரத்துக்கு அழகு விளம்பரம். உங்கள் விளம்பரங்களும் எமது நிகழ்ச்சியில் இடம்பெற்று பல நூற்றுக்கணக்கான வாடிக்கையாளர்களை சென்றடைய எம்மை தொடர்பு கொள்ளுங்கள். குட் ஈவினிங் கனடா. 100% கனடிய செய்திகள், தகவல்களை தமிழில் அறிந்து கொள்ள பார்க்க தவறாதீர்கள். குட் ஈவினிங் கனடா. வணக்கம். இன்று அக்டோபர் மாதம் 26ஆம் தேதி புதன்கிழமை. ஐபி கோல்ட் அண்ட் சில்வர் ஹவுஸ் ஆதரவில் குட் ஈவினிங் கனடா.com, தேசியம்நேஷன்.com ஆகிய இணையதளங்களின் இன்றைய கனேடிய செய்திகள். செய்தி தொகுப்பு தேசியம் சஞ்சிகை குழுமம். கனேடிய மத்திய வங்கி மற்றொரு வட்டி விகித உயர்வை இன்று அறிவித்துள்ளது. வட்டி விகிதத்தை 50 அடிப்படை புள்ளிகள் உயர்த்துவதாக கனேடிய மத்திய வங்கி அறிவித்திருக்கிறது. இதன் மூலம் தனது வட்டி விகிதத்தை 3.25% இருந்து 3.75% மத்திய வங்கி உயர்த்தியுள்ளது. இந்த வட்டி விகித உயர்வு அறிவிப்பின் மூலம் மத்திய வங்கி தொடர்ந்து 6வது முறையாக வட்டி விகிதங்களை உயர்த்தியுள்ளது. இது கனேடிய மத்திய வங்கியின் வரலாற்றில் மிக விரைவான பணவியல் கொள்கை அதிகரிப்பாகும். அதேவேளை அடுத்த ஆண்டின் முதல் பாதியில் சாத்தியமான மந்தநிலை குறித்த முன் அறிவித்தலையும் இன்று மத்திய வங்கி வெளியிட்டுள்ளது. மத்திய வங்கியின் அடுத்த வட்டி விகித உயர்வு டிசம்பர் மாதம் 7ஆம் தேதி எதிர்பார்க்கப்படுகிறது. கனேடிய மக்கள் தொகையில் கால் பகுதியினர் குடிவரவாளர்கள் என்று புதிய கருத்து கணிப்பொன்று கூறுகின்றது. இன்று வெளியான 2021ஆம் ஆண்டுக்கான மக்கள் தொகை கணக்கெடுப்பில் இந்த தகவல் வெளியாகியுள்ளது. 2041ஆம் ஆண்டுக்குள் கனடாவில் 1/3 ஒரு பங்கை புதிய குடிவரவாளர்கள் பிரதிநிதித்துவப்படுத்துவார்கள் என்று கணிப்பிடப்பட்டுள்ளது. கனடாவில் 8.3 மில்லியனுக்கும் அதிகமான புதிய குடிவரவாளர்கள் உள்ளனர். கனடாவுக்கு புலம்பெயர்ந்த 5இல் ஒருவர் இந்தியாவில் பிறந்தவர் எனவும் இந்த கருத்து கணிப்பு கூறுகின்றது. சமீபத்தில் கனடாவுக்கு புலம்பெயர்ந்தவர்களின் பிறந்த நாடுகளில் இந்தியா முதலிடம் வகிக்கின்றது.
மான்ட்ரியல் மருத்துவமனைகளில் அவசர பிரிவில் எதிர்கொள்ளப்படும் நெரிசலை நிர்வகிப்பதற்கு நெருக்கடி மேலாண்மை குழுவை கியூபெக் அரசாங்கம் உருவாக்கியுள்ளது. சுகாதார அமைச்சர் கிறிஸ்டியன் டுவே மாகாண சட்டமன்றத்தில் இன்று இதனை அறிவித்துள்ளார். மருத்துவமனைகளின் தற்போதைய நிலைமையை ஏற்றுக்கொள்ள முடியாதது என்று அமைச்சர் கூறியிருக்கின்றார். மான்ட்ரியல் நகரத்தில் உள்ள 21 மருத்துவமனைகளில் 17 மருத்துவமனைகள் 100% மேல் நெருக்கடி நிலையில் செயல்படுவதாக தரவுகள் சுட்டிக்காட்டுகின்றன. குறிப்பாக குழந்தைகள் மருத்துவமனைகளில் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளனர். தொன்மையான முடியாட்சியுடனான உறவுகளை துண்டிக்க கோரும் பிரேரணை நாடாளுமன்றத்தில் தோல்வியடைந்துள்ளது. பிளாக் பெக்வா முன்வைத்த இந்த பிரேரணை இன்று நாடாளுமன்ற வாக்கெடுப்பில் தோல்வியடைந்துள்ளது. 266க்கு 44 என்ற வாக்கு வித்தியாசத்தில் இந்த பிரேரணை தோல்வியடைந்துள்ளது. இந்த பிரேரணையை அறிமுகப்படுத்திய பிளாக் கிபெக்வா தலைவர் வைஸ் பிரான்சுவா பிளாஷே முடியாட்சியை இனவரி கொண்டது என விமர்சித்துள்ளார். இந்த முன்மொழிவு பெரும்பாலும் எதிர்க்கப்பட்டாலும் பிளாக் கிபெக்வா தவிர்ந்த நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இந்த பிரேரணைக்கு ஆதரவு அளித்துள்ளார்கள். சிரியாவில் உள்ள ISIS தடுப்பு முகாமில் இருந்து விடுதலையாகி நாடு திரும்பிய 2 கெனேடிய பெண்கள் கைது செய்யப்பட்டுள்ளார்கள். இந்த 2 பெண்களும் கைது செய்யப்பட்டதை RCMP உறுதிப்படுத்தியுள்ளது. 27 வயதான உமைமா ஷாயே மான்ட்ரியல் விமான நிலையத்தில் கைதானார். இவர் 2014ஆம் ஆண்டு முதல் ஒருங்கிணைந்த தேசிய பாதுகாப்பு அமலாக்க குழுவின் விசாரணைக்கு உட்படுவதாகவும் அவர் மீது பயங்கரவாத குற்றச்சாட்டுகளை பதிவு செய்துள்ளதாகவும் RCMP தெரிவித்திருக்கிறது. அதேவேளை கிம்பர்லி பால்மன் மான்ட்ரியல் விமான நிலையத்தில் கைதாகி பிரிட்டிஷ் கொலம்பியா அழைத்துச் செல்லப்படுவதாக அவரது வழக்கறிஞர் உறுதிப்படுத்தியுள்ளார். வடகிழக்கு சிரியாவில் இருந்து 2 குழந்தைகள் 2 பெண்கள் என 4 கெனேடியர்கள் கனடாவுக்கு திருப்பி அனுப்பப்பட்டதை வெளிவிகார அமைச்சு ஒரு அறிக்கையில் இன்று உறுதிப்படுத்தியுள்ளது. வெளிநாடுகளில் உள்ள பயங்கரவாத குழுக்களுக்கு ஆதரவளித்த கெனேடியர்கள் குற்றவியல் குற்றச்சாட்டுக்களை எதிர்கொள்ள வேண்டும் என இன்று கெனேடிய பிரதமர், குடிவரவு அகதிகள் குடியுரிமை அமைச்சர் ஆகியோர் தெரிவித்துள்ளனர். அவசரகால சட்ட விசாரணையில் பங்கேற்க மறுத்தது குறித்து கேள்விகளை எதிர்கொள்ள ஒன்டாரியோ முதல்வர் டக்ஃபோர்ட் மறுத்துள்ளார். இந்த சட்ட விசாரணை ஒரு மத்திய விசாரணையை தவிர ஒரு மாகாண விசாரணை அல்ல என அவர் இன்றைய சட்டமன்ற கேள்வி நேரத்தின் போது ஃபோர்ட் குறிப்பிட்டிருக்கின்றார். அவசரகால சட்ட விசாரணையில் சாட்சியம் அளிப்பதை எதிர்த்து நேற்று முதல்வர் நீதிமன்ற ஆவணங்களை தாக்கல் செய்திருந்தார். தனது மாகாண சபை சிறப்புரிமையை அவசரகால சட்ட விசாரணையில் பங்கேற்ற மறுத்ததற்கு முதல்வர் காரணமாக்கினார். இந்த நிலையில் விசாரணையில் சாட்சியம் அளிக்க வேண்டாம் என்ற முதல்வரின் முடிவு கோழைத்தனமானது என்று லிபரல் கட்சி தலைவர் ஜோன் ஃப்ரேசர் விமர்சித்துள்ளார். IP கோல்ட் அண்ட் சில்வர் ஹவுஸ் ஆதரவிலான இன்றைய கனேடிய செய்திகள் நிறைவு பெறுகின்றன. எமது செய்தி தொகுப்பு வார நாட்களில் இரவு எமது யூடியூப் சேனலில் பதிவேற்றப்படும். மீண்டும் நாளை சந்திப்போம். நன்றி, வணக்கம். அவசர உலகத்தில் என்னை போல் பல பெண்கள் வாழ்க்கையில வெற்றி பெற பல போராட்டங்களை சந்திக்க வேண்டியிருக்கு. யார் அது புதுசா? வேலை செய்யறதுக்கு ஒரு டைம் இருக்கு. Everyone works. What's wrong with you? பிள்ளைகிட்ட சாதகத்தை ஒருக்கா பார்க்க வேணும். என்ன கஷ்டம் அலமோ தெரியல. வனம் 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 என பசுமைகளும் Je suis toujours célibataire. Jamais la vie mariée, hein? Hold on. இப்போதான் சந்திச்சிருக்கிறேன். போ பாரு.
டொரண்டோ நேரம் 9:49. கனடிய செய்திகள் பார்த்தீர்கள். எனவே இத்துடன் இன்றைய குட் ஈவினிங் கிடார் நிகழ்ச்சி நிறைவுக்கு வருகின்றது. இன்றைய நிகழ்ச்சிக்கு அனுசரணை வழங்கியிருந்தார்கள் ஐபி கோல்ட் அண்ட் சில்வர் ஹவுஸ். எமது குட் ஈவினிங் கிடார் நிகழ்ச்சியை நீங்கள் வார நாட்களில் திங்கள் முதல் வெள்ளி வரை இரவு 9 மணியிலிருந்து 10 மணி வரை யூடியூப் லைவ், ஃபேஸ்புக் லைவ் மற்றும் ஐபிசியினூடாகவும் மற்றும் எங்கள் GEC தமிழ் ஆப்பினூடாகவும் நீங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கும். எனவே நாளை மீண்டும் மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் நீங்கள் இணைந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும். இப்பொழுது விடைபெற்றுச் செல்லும் நான் ஜெயபிரகாஷ். நன்றி நேயர்களே.